ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு செல்வராணி ஒரு பக்கம் உதய பெருமாளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியலையே, ஜெயிலில் நல்ல சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ரித்திகா சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, சீக்கிரமாவே மாமா எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு அவரை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடை நம்ம இந்திராணியும் செல்வராணி கிட்ட சொல்றாங்க, சித்தி நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தா உங்க உடம்பு தான் வீணா போகும், அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க, இல்ல இந்திராணி டிவில எல்லாம் பார்த்தியா அவரோட பேரு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு, அவர் ஜெயில இருந்து வெளியில வந்தா கூட அவரை எல்லாருமே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, அவருக்குள்ள மரியாதை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி சொல்ல இதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சித்தி, அப்பா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வராணி சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க, எப்படியாவது அவருக்கு சாப்பாடு என் கையாலேயே செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணியும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் சித்தி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டு டிரைவர் கிட்ட சொல்லி அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம செல்வராணியும் உதய பெருமாளுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு ஒரு டிஃபனில் போட்டு கொடுக்குறாங்க. இந்த சைடு இளங்கவன் வந்து அந்த அதிகாரிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த உதய பெருமாளோட கதையை முடிஞ்சால் முடிச்சிருங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இல்லை சார் இதனால் எதுவும் பெரிய பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இளங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்கள் பேர் வெளியில் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மட்டும் இந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அதிகாரியும் உதய பெருமாளோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து டிரைவர் வந்து உதய பெருமாளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த அதிகாரி இந்த சாப்பாடை பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க, இது என்ன ஜெயிலுன்னு நினச்சிங்களா இல்லை ஹோட்டலுன்னு நினச்சிங்களா, இஷ்டத்துக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை தட்டி விட்டுடுறாங்க. இதை பார்த்ததுமே அந்த டிரைவருக்கு செம்ம கோவம் வருது. அப்போ அந்த அதிகாரி கிட்ட சொல்கிறாங்க, சார் சார் எங்கள் ஐயா ரொம்பவே நல்லவர் சார், அவரை வந்து வெளியில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த அதிகாரி சொல்கிறாங்க, நீ மட்டும் ஏதாவது பேசின ஒனித்துக்கு உள்ள வச்சிரும், ஒழுங்கு மாதிரியே தான் இங்கேருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அந்த டிரைவர் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே நின்று ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த அதிகாரி உதய பெருமாளை அடிக்கிறதுக்காக கம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதையும் அந்த டிரைவர் வந்து நோட் பண்ணுறாங்க. உதய பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ உண்மையை சொல்லு, அப்படி இல்லைனா உன்னோட உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு உதய பெருமாள் சொல்கிறாங்க, அதான் சார் நான் உண்மையை தானே சார் சொல்கிறேன், நான் மினிஸ்டரை பார்க்க போனது என்னமோ உண்மை தான், ஆனால் அவர்கிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுக்கறதுக்காகவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் மட்டும்தான் போனேனே தவிர அவரோட கதையை முடிக்கிறதுக்காக நான் போல சார், இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாள் வந்து அந்த அதிகாரி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அந்த அதிகாரி உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க, என்னடா மறுபடியும் நீ பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பை வச்சு அடிக்கிறாங்க. அடியில உதய பெருமாள் வந்து கத்துறாரு, சார் நீங்க பண்றது ரொம்ப தப்பு, விசாரணைக்கு கூட்டிட்டு வந்த கைதியை இப்படி அடிச்சு துன்புறுத்துறது உங்க சட்டத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரி உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க, என்னடா எனக்கே சட்டம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டிரைவர் ஓடி போயிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா அங்கே ஐயாவை பயங்கரமாக போட்டு லாக்கப்பில் அடிக்கிறாங்க, இதை தட்டி கேட்கறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நான் அதான் சொன்னல இந்திராணி அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, அவர் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கார், அவர் எப்படியாவது போய் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஐனி சிவா இந்திராணி 3 பேருமே லாக்கப்புக்கு வராங்க. அங்கே வந்து அந்த அதிகாரி கிட்ட சொல்கிறாங்க, நிறுத்துங்க சார், நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு, நீங்கள் ஒரு விசாரணை கைதி மேலே கை வைக்கவே கூடாது, அதையும் மீறி நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா அது வேற மாதிரி கேஸில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஐனி சிவா இவங்க 2 பேரோட பேச்சையும் அந்த அதிகாரி கேட்குற மாதிரியே தெரியல. உதய பெருமாளை மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. தன்னோட அப்பாவை அடிக்கிறத பார்த்த சிவாவுக்கு அதை பார்க்கவே முடியல, அவரால் தாங்கவும் முடியல. அதனால ஒரு கவரை அந்த அதிகாரி முகத்தில் போட்டு அந்த அதிகாரியை சிவா வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். சிவா அடித்த அடியில் அந்த அதிகாரி பயந்து போயிட்டாங்க. என்ன சார் நாங்கள் யாருங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா, நாங்களும் அதிகாரி தான், எங்களுக்கும் சட்டம் திட்டம் எல்லாமே தெரியும், ஒழுங்கு மரியாதையாக அவர் மேலே கை வைக்கிறத நிப்பாட்டுங்க, இதுக்கப்புறம் அவர் ஏதாவது துன்புறுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அப்புறம் நாங்கள் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐனி சிவா 2 பேருமே பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் வெளுத்த வெளுப்பில் அந்த அதிகாரி மிரண்டு போயிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இந்திராணிக்கு ஐலி சிவாவோட பவர் என்னன்றது தெரிய வருது. அப்போ இந்திராணி வந்து கேட்குறாங்க, என்னது இது, நான் உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல
அதுக்கு அயனி சிவா 2 பேருமே சொல்கிறாங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அயனி சிவா 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, எப்படியாவது அப்பா இதில் சம்மந்தப்படலை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டா போதும், அவரை நம்ம ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அயலி சொல்கிறாங்க, அந்த மினிஸ்டரோட பையன் இளங்கோ தான் இதில் தலையேற்றுப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக அவனை பிடிச்சா நம்ம உண்மை என்னங்கிறத வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அயலி சிவா 2 பேருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பென்ட்ரைவ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா போதும், அடுத்தடுத்த உண்மைகள்லாம் தானாக வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இளங்கோவை விசாரிக்கிற விதத்தில் நம்ம அயலி சிவா 2 பேருமே விசாரிக்கிறாங்க. அதில் முன்னுக்கு பின் முரணா இளங்கோ வந்து பதில் சொல்கிறாரு. அதனால நம்ம சிவா அவரோட ஸ்டைலில் இளங்கோவை பின்னி எடுக்கிறாருன்னு தான் சொல்லலாம். அப்போ இளங்கோ வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு, மினிஸ்டரை கொண்டது வேற யாருமே இல்லை, நான் மட்டும்தான், ஏன்னா இதில் யாருமே தலையிடலை, நான் தான் அவரை கொலை பண்ணிட்டு அந்த பழியை உதய பெருமாள் மேலே போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இளங்கோ வந்து அவர் வாயாலே சொல்லிடுறாரு. இதை எல்லாத்தையுமே நம்ம அயலி வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம அயலி சிவா 2 பேருமே சூப்பராக பிளான் பண்ணி இளங்கோவை பிடிச்சு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இளங்கோவோட வாக்குமூலத்தை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தனால எல்லா மீடியாலையும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் உதய பெருமாள் இதில் தலையிடலை, அவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுது. நம்ம அயலி சிவா சொன்ன மாதிரியே உதய பெருமாளை ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. உதய பெருமாளுக்கு சிவாவை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவனை தன்னோட பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறுத்து ஒதுக்குனாலும் அவன் அதெல்லாம் மனசில் வைக்காம அப்பாவுக்கு ஒன்றுனா தாங்காமல் இந்த மாதிரி உயிரை பணைய வச்சு என்னைய வெளியில் கொண்டு வந்திருக்கானே, சிவாவை பெற்றதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாள் வந்து சிவாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு உதய பெருமாளை கூட்டிகிட்டு வரும்போது எல்லாருமே உதய பெருமாளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆரத்தியெல்லாம் எடுத்து உதய பெருமாளை உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ உதய பெருமாள் வந்து சிவாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க. சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கபிலன் வந்து உதய பெருமாள் மேலே செம்ம கோவப்படுறாங்க. குத்துக்கல்லாட்ட நான் இங்கே உங்களோட பையன் நிற்கிறேன், ஆனால் நீங்கள் என்னையை கண்டுக்காமல் அந்த சிவாவை ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உதய பெருமாள் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க, சிவா தான் என்னோட உண்மையான பையன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உதய பெருமாளை வந்து ரொம்ப பெரிய ஆபத்தில் இருந்து நம்ம சிவா அயலி தான் காப்பாற்றிருக்காங்க. ஸோ சிவாவோட பெருந்தன்மையான மனசுக்கு முன்னாடி இனிமேட்டு நம்ம இந்த உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து சிவா தான் தன்னோட பையன் அப்படிங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்ல தான் போகிறாரு. எல்லாரும் இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக ஷாக்காக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்வராணி வந்து சிவாவை தன்னோட பையனாக ஏற்றுப்பாங்களா, அப்படி இல்லைன்னா பழைய மாதிரி சிவா மேலே கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு எப்படா அவனை தொலைத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிளானெல்லாம் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிவா மேலே கபிலன் பயங்கர கொலவெறியில் இருக்கார். ஆல்ரெடி இந்த சிவா வந்து மூத்த பையன் மாதிரி இந்த வீட்டில் இருக்கான், எல்லா சொத்தும் எங்கே அவனுக்கே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கொல்ற அளவுக்குலாம் போயிருக்காரு இந்த கபிலன். இப்போ உதய பெருமாளோட பையன் சொல்லிட்டு மட்டும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், சிவாவை என்னென்னலாம் பண்ண போகிறாங்க தெரியல. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.